வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் செய்வனை கட்டுக்களை உடைக்கும் பைரவர் மந்திரம் இதான் தலைப்பு. எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் எளிமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரமாகப்பட்டது. இதுக்கு முன்னாடி அனுபவங்களே, இந்த மந்திரங்கள் ஜெபிச்ச அனுபவங்களே இல்லாதவர்கள் கூட பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு எளிமையான மந்திரம். அதாவது ஒரே நாளும் ஒரே நேரத்தில் கூட இந்த பூஜையை நம்ம செஞ்சு முடித்து நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம். அதாவது தீய வகையாக இருக்கக்கூடிய சகலத்தையுமே நம்ம வெளியாக்கக்கூடிய ஒரு மந்திரம். ஒரு செய்வனக்கட்டு இருக்குது, அதை நம்ம பிரிக்கக்கூடிய வகையிலேயும் இந்த மந்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒரு பேய் பிசாசு ஏதோ வச்சு துர்சக்திகளால் ஏதோ உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குனாலும் அதை விளக்கக்கூடிய வகையிலையும் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு தனிப்பட்ட நபருடைய உடல் ரீதியான பிரச்சனைக்கும் இதை பயன்படுத்திக்கலாம், இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை. எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, அதிகாலை பொழுதில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்மளுடைய பூஜை அறையிலேயே கிழக்கு பார்த்து ஒரு தீபத்தை ஒன்று ஏற்றி வச்சுட்டு நாம் வடக்கு முகமாக உட்கார்றது மாதிரி கீழே ஏதாவது ஒரு விரிப்பு ஒன்று போட்டுக்கிட்டு அதில் உட்காந்துக்கிடுங்க. இடது உள்ளங்கையில் திருநீரை அள்ளி வச்சுக்கிட்டு வலது கையில் ஏதாவது ஒரு மாலையை பயன்படுத்திக்கலாம். ருத்ராட்சம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ருத்ராட்சங்கள் இல்லை அப்படின்னா, ருத்ராட்சமணி மாலை இல்லைன்னா உங்களுக்கு கிடைத்த மாலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எண்ணிக்கைக்கு தான், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. 1008 ஒரே முறையில் பயன்படுத்தணும். இந்த இழந்துச்சிட்டு திரும்ப உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் போட்டெல்லாம் செய்யக்கூடாது. ஒரே முறையில் ஒரு 1008. ரொம்ப மந்திரமும் ஒன்றும் பெரிய மந்திரங்கள் கிடையாது, அதனால் சுலபமாகவே செய்து விடலாம். ஒரே முறையில் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறேன். ஓம் நமோ கால பைரவா, ஓங்கார பைரவா, தேவ பைரவா, ஓடிவா ஓடிவா, ரீம் ரீம் தீம் தீம், பம் பம், லம் லம், கம் கம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நல்ல திடகாத்தமாக ஜெபிங்க. அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு உருக்கமாக தீர்க்கமாக ஜெபிக்கணும். அழுத்தம் கொடுத்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சிங்கன்னா பலன் இன்னமும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா தானோன்னு சொல்லாமல் நல்ல ஒரு அழுத்தம் திருத்தமாக இந்த மந்திரத்தை உச்சரிங்க. 1008 போட்டு முடித்ததுக்கப்புறம் இழந்துருச்சு தூபதீபம் சுவாமிக்கு காட்டிட்டு, அதாவது பைரவரோட படம் இருந்தால் தான் வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னால அவரே ஓடி வருவார். ஏன்னா அந்த மந்திரத்தோட அமைப்பே அப்படி தான். அவர் நீங்கள் இருக்கிற இடம் தேடி உங்களை தேடி வந்துடுவார். அவர் உங்களுடைய பிணியை தேய்க்கிறதுக்கு. அந்த மாதிரி நல்லா அழுத்தம் திருத்தமாக இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு பிற்பாடு சுவாமிக்கு நல்லா தீபதூபம் காட்டிட்டு இந்த திருநீரை எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு பூசி விடுங்க. பூசி விட்டிங்கன்னா அதோடைய அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஒரே முறையில் அது வெளியாகிடும். அல்லலாம் 100க்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் இந்த மாதிரியான பாதிப்பு. ஒரு முறைக்கு 2 முறை அதை செய்கிறது மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் ஒரே முறையில் நிவர்த்தி ஆகிடும். தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொதுவான ஒரு இடத்துல இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னா நீரில் கொஞ்சம் தண்ணீரில் இந்த திருநீரை போட்டு கரைச்சி வேப்பலையாலோ அல்லது மாயிலையாலோ அந்த இடத்துல எல்லா இடமும் தெளித்து விட்டுட்டிங்கள அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியாகிடும். பாதிக்கப்பட்ட நபராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பூசி விட்டு அவங்க தூங்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் திருநீரை மடித்து அவங்களுடைய தலைக்கு பின்புறத்தில் வச்சு படுத்து தூங்குறது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரே நாளில் அந்த பிரச்சனைகள் அவங்க அதுலேருந்து வெளியாகி நல்ல ஒரு பழையபடி போல் இயல்பாகவே இருப்பாங்க. எல்லாரும் பண்ணக்கூடிய வகையில் எளிமையான ஒரு மந்திரம் தான். முயற்சி பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் இந்த பதிவுகள் சார்ந்த கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னொரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.